தமிழ் சினிமாவில் உள்ள 24 துறைகளை உள்ளடக்கியதுதான் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனமான FIPSI. இந்த அமைப்பின் கீழுள்ள டெக்னீஷியன்கள் தான் திரைப்பட தயாரிப்பின் பல்வேறு பணிகளில் ஈடுபட்டு ஒரு திரைப்படம் உருவாக காரணமாக இருக்கின்றனர். சுமார் 50 ஆண்டு பாரம்பரிய FIPSI அமைப்பை தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் உடைத்து அதற்கு எதிராக புதிய தொழிலாளர்கள் சம்மேளனத்தை உருவாக்கி இருப்பதுதான் இப்போது பிரச்சனையாகி இருக்கிறது. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தேர்தல் நடத்துவது தொடர்பாக கடந்த 2019 காலகட்டத்தில் சலசலப்பு உண்டானது. தேர்தல் தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்ட நிலையில் தமிழ் சினிமா தயாரிப்பு பல்வேறு சிக்கல்களுக்கு உள்ளாகி செயல்பட முடியாமல் ஸ்தம்பித்து போனது. எனவே தேர்தல் நடத்தப்படும் வரை தமிழக அரசின் சார்பில் தனி அதிகாரி நியமிக்கப்பட்டு அவரது கட்டுப்பாட்டின் கீழ் தயாரிப்பாளர் சங்கம் இயங்கி வந்தது. அப்போது பட ரிலீஸ் சம்பந்தமான பிரச்சனைகளில் தலையிட தனி அதிகாரிக்கு அதிகாரம் இல்லை என்ற நிலையில்தான் 2020 ஆகஸ்டில் தமிழ் திரைப்பட நடப்பு தயாரிப்பாளர்கள் சங்கம் என்கிற புதிய சங்கம் உருவானது. தற்காலிக பிரச்சனைகளை களைய உருவான இந்த சங்கமானது FIPSI அமைப்பின் ஆதரவுடன் வலுவான சங்கமாக மாறியிருப்பதோடு தங்களுக்கு போட்டி சங்கமாக உருவாகிவிட்டது என்பதுதான் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் கோபத்திற்கு காரணமாகவும் FIPSI அமைப்புக்கு எதிராக புதிய தொழிலாளர்கள் சம்மேளனத்தை உருவாக்க காரணமாகவும் அமைந்திருக்கிறது. இது குறித்து சினிமா PRO ஒருவரிடம் பேசினோம். நடப்பு தயாரிப்பாளர்கள் சங்கம் தயாரிக்கும் படங்களுக்கு FIPSI தொழிலாளர்களை வேலைக்கு அனுப்பக்கூடாது என்றும் நாங்கள் ரெட் கார்டு போட்டிருக்கும் நடிகர்களின் பட ஷூட்டிங்கிற்கு வேலை செய்யக்கூடாது என FIPSIயிடம் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் கூறியிருப்பதாக கூறப்படுகிறது. அதை ஏற்க மறுத்த FIPSI நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தோடு மட்டும் சேர்ந்து வேலை செய்ய ஒப்பந்தம் போட்டதாகவும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க உறுப்பினர்கள் தயாரிக்கும் படங்களின் படப்பிடிப்புகளுக்கு ஆட்களை அனுப்ப மாட்டோம் என சொல்லி இருப்பதாகவும் கூறப்படுகிறது. தங்களுக்கு எதிரான ஒரு சங்கத்தை ஊக்குவிப்பதோடு அவர்களோடு சேர்ந்து கொண்டு நம்முடைய சங்கத்தை டம்மியாக்க பார்க்கிறார்களே என்ற கோபம் தயாரிப்பாளர் சங்கத்திற்கு இருக்கிறதாம். எனவேதான் FIPSI அமைப்பை உடைக்க புதிய தொழிலாளர்கள் சம்மேளனத்தை உருவாக்கி இருக்கிறார்களாம். மேலும் எங்களுடைய சங்க உறுப்பினர்களின் படங்களில் ஒப்பந்தம் செய்து கொண்ட FIPSI உறுப்பினர்கள் ஷூட்டிங்கிற்கு வராமல் ஸ்ட்ரைக் செய்தால் சட்ட ரீதியாக வழக்கு பதிவு செய்யப்படும் என்றும் தயாரிப்பாளருக்கு ஏற்படும் பொருளாதார இழப்பை சம்பந்தப்பட்ட நபர் மற்றும் அவர் உறுப்பினராக இருக்கும் சங்கம் அல்லது அமைப்பிடம் சட்ட ரீதியாக வசூல் செய்யப்படும் என்றும் அதிரடித்திருக்கிறார்களாம். இதுகுறித்து தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளன தலைவர் RK செல்வமணியிடம் பேசினோம். நடப்பு தயாரிப்பாளர்கள் சங்கத்துடன் பணிபுரிய வேண்டாம் என்று தங்களுக்கு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் இருந்து அழுத்தம் கொடுத்தார்கள் என்றும் அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும், அங்கிருந்துதான் பிரச்சனை தொடங்கியது, தயாரிப்பாளர் சங்கத்தில் அதிகாரத்தை யார் பிடிப்பது என்கிற அதிகார போட்டியும் நிர்வாக திறமையின்மையாலும் தான் சம்பந்தமில்லாத பிரச்சனைகளை கிளப்பி வருகிறார்கள் என்று குற்றம் சாட்டியுள்ளார் RK செல்வமணி. இதற்கு விளக்கம் கேட்க தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் செயலாளர் ராதாகிருஷ்ணனிடம் பேசினோம். 2023ஆம் ஆண்டில் 240 தமிழ் படங்கள் ரிலீஸ் ஆகின. அதில் 13 படங்கள் மட்டுமே நடப்பு தயாரிப்பாளர்கள் சங்க உறுப்பினர்களுடையது. மற்ற 220 படங்களை எங்களுடைய சங்க உறுப்பினர்கள்தான் தயாரித்து வெளியிட்டார்கள். அப்படியென்றால் FIPSI தொழிலாளர்களுக்கு அதிக வேலை கொடுக்கும் எங்களை விட்டுவிட்டு மற்றவர்களுடன் ஒப்பந்தம் போட்டது தவறில்லையா? பணக்கார நண்பர்களுக்காகவே RK செல்வமணி
நடப்பு தயாரிப்பாளர்கள் சங்கத்துடன் ஒப்பந்தம் போட்டிருக்கிறார் என்று குற்றம் சாட்டியுள்ளார் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் செயலாளர் ராதாகிருஷ்ணன். தொடர்ந்து பேசிய அவர், நாங்கள் தனியாக ஒரு தொழிலாளர்கள் அமைப்பை தேர்ந்தெடுக்க கூடாதா? அவர்களுடைய தவறுகளை எல்லாம் மறைக்கவே பெரிய நடிகர்களின் படங்களின் ஷூட்டிங்கிற்கு வேலை செய்யக்கூடாது என நாங்கள் அழுத்தம் கொடுப்பதாக விவகாரத்தை திசை திருப்புகின்றனர் என்று ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். எனவே பிரித்தாளும் சூழ்ச்சியில் பெப்சியும் சிக்கிவிட்டதா என்று வேதனை தெரிவிக்கின்றனர் கோடம்பாக்க வட்டாரத்தை சேர்ந்தவர்கள். குமுதம் செய்திகளுக்காக நவீன் இளங்கோவன்.